வெற்றி நான் ஏன் இதை பண்ணேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறான். அவங்களும் சொல்லி தொலைன்னு பர்மிஷன் கொடுக்க, அம்மா மட்டும்தான் நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு நம்மளோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. நம்மளை உட்கார வச்சு அவங்க கையால சமைச்சு கொடுப்பாங்க. நான் இப்ப சொல்ல போறது வீட்டுக்கே திரும்பி போக முடியாதவங்கள பத்தி. இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சமர்ப்பிக்கிறேன். இத பாக்குறவங்க வெறும் கஞ்சின்னு மட்டும் நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கு. இலங்கையில இருக்க முள்ளிவாய்க்கால்ல பயங்கரமா போர் நடந்த காலத்துல அங்க இருந்தவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. அப்ப அங்க வாழ்ந்தவங்க அரிசியோட சேர்த்து காய்கறி, மீன் கிடைக்கிற எல்லாத்தையுமே போட்டு தண்ணி ஊத்தி உப்பு கூட இல்லாம காய்ச்சி குடிச்சு உயிர் வாழ்ந்தாங்க. சில நாள் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமா இருந்திருக்கு. சரி, இது மட்டும் ஏன் எம்டியா இருக்கு? உயிருக்கு பயந்து வாழ்ந்த பங்கர்ல தான் இந்த கஞ்சி உருவாச்சு. அதுல உயிர் வாழ்ந்து சாப்பிட்டவங்க மறுநாள் உயிரோட இருப்பாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. நாளைக்கு அதே பங்கர்ல வேற ஒருத்தவங்க அவங்களோட குடும்பத்தை இழந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு உறவா மாறுவான். இந்த காலியான பானை புதுசா ஒருத்தன் வந்ததுக்காகவும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனை இழந்ததுக்காகவும் தான் அவங்க அந்த பானையை காலியா வச்சிருப்பாங்க. நம்ம இங்க இந்த கஞ்சியை உட்காந்து சாப்பிட போறோம். நமக்கு இது வெறும் ஒரு ரெசிபி, ஒரு டேஸ்ட், அவ்வளவுதான். ஆனா இது ஒருத்தவங்களுக்கு அம்மாவோட கடைசி நினைவா கூட இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு அவங்களோட பசியை ஞாபகப்படுத்தலாம். இல்ல இந்த கஞ்சியை குடிச்சதுனால தான் அவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி நான் இப்ப பேசுறத கூட அவங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம். இது வெறும் கஞ்சி இல்ல, போர்ல இருந்தவங்களோட வாழ்க்கையை டேபிள்ல வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணியும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரல. இந்த வழியை என் மாஸ்டர் கிட்ட இருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா, அங்க வாழ்ந்தவங்கள நினைச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. அதனாலதான் இது எல்லாருக்குமே தெரியணும்னு நினைச்சேன்னு சொல்லி முடிக்க, துரை இதெல்லாம் பார்த்து வெற்றிக்கு ட்ரெயின் பண்ணதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே வெற்றி பேசினதை கேட்டு வாயடைச்சு போயிட்டாங்க. சுத்தி இருந்த எல்லாருமே வெற்றியை கைத்தட்டி பாராட்டும் போது நெடுமாறனே எமோஷனல் ஆயிட்டாரு. ஜட்ஜஸும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த கஞ்சிக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதை எங்களுக்காக நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. அப்புறம் வின்னர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் பண்ண டிஷையும் பாராட்டுறாங்க. நான் எவ்வளவோ சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனா வெற்றியோட ஃபுட்டை சாப்பிட்டது என்னோட இதயமே பாரமாயிடுச்சு. எவ்வளவு வழிகள் அந்த கஞ்சி தாங்கிக்கிட்டு இருந்திருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்தினதுக்காக வெற்றிக்கு பெரிய நன்றி சொல்றாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா வெளியே போறது மீரா தான். அடுத்ததா வெளியே போறது அரவிந்தன்னு சொன்னதும் அவனால இதை ஏத்துக்கவே முடியல. ஆனா நெடுமாறனும் வெளியே போடான்னு மனசுக்குள்ளேயே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஃபைனலிஸ்டா மிச்சம் இருக்கிறது ஐசுவும் வெற்றியும் தான். இந்த காம்படிஷன்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஜட்ஜஸ் டக்குன்னு வெற்றியோட கையை தூக்குனதும் நெடுமாறனுக்கு பயங்கர சாக்கு. இந்த பக்கம் செல்வியும் அண்ணன் ஜெயிச்சிட்டான்னு அம்மா கிட்ட காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. இங்க வெற்றியோட ஊர்க்காரங்களும் சிதம்பரத்தோட பையனை ஜெயிக்க முடியுமான்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. அக்கா, பாண்டி, நம்ம பசங்க எல்லாருமே குத்தாட்டம் போட்டு விக்கிய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா துரை தான் இருக்கிறதுலே வெற்றியை நினைச்சு அதிகமா சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவர் கடத்த முடியாத இந்த வலி வேதனைய வெற்றி ஒரு சிசியனா பண்ணி முடிச்சிட்டான். அவனுக்கு மெடல் எல்லாம் போட்டு சர்டிபிகேட் கொடுக்க நெடுமாறன் ரொம்ப கோபமா அங்க இருந்து போறத ரகுபதியும் பாக்குறாரு. வெற்றிக்கும் அவார்டு, கேஸ் பிரைஸ் எல்லாம் கொடுக்க ஐசுவும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி போய் என்ஜாய் பண்ணி இது உன்னோட மூமெண்ட்னு அனுப்பி விடுறா. மீன்காரக்கா, ரம்யா எல்லாருமே வந்து வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அவனும் நேரா வந்து ஜோஜியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நீங்க இல்லைன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டேன், உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னா தோலை உரிச்சு போடுவேன் படவா. நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரசசோரி சமைச்சு கொடுத்தாலே போதும்னு சொல்ல வெற்றியும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப ரகுபதியும் வந்து அவனை கட்டிப்பிடிச்சு வாழ்த்துக்கள் சொல்றாரு. நியூஸ்காரங்களும் பேட்டி கொடுக்க கூப்பிட அப்ப நெடுமாறனும் அவனை பார்த்து நீ இதுக்கு தகுதியானவன் தான்னு தலையசைக்க வெற்றிக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அவனும் இந்த வெற்றியை தன்னோட அப்பாவுக்காக டெடிகேட் பண்றான். இங்க ஐசுவும் நெடுமாறன் கிட்ட என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன்ப்பா, அவன் கிட்ட தோத்ததுக்காக நான் வருத்தப்படல, யாராவது ஒருத்தர் தோத்துதானே ஆகணும்னு சொல்ல நெடுமாறனும் உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்துட்டேன்னு அவளை புரிஞ்சுக்கிறாரு. ஐசுவும் அப்படியே வின் பண்ண முடியலனாலும் நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன், இனி நான் ஆசைப்பட்ட மாதிரி பாட போறேன்னு இந்த முறை பர்மிஷன் கேட்காம சொல்லிட்டு போறா. அப்புறம் ஐசுவும் வெற்றி கிட்ட வந்து இந்த அவார்டுக்காக எவ்வளவு போராட்டம்னு அவங்க கிட்ட கொடுக்க அவங்க கையால வாங்கினதை விட உங்க கையால வாங்கினது தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றான். அப்ப ஐசுவன் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னதும் லவ்வ தான் சொல்ல போறான்னு நம்ம பையனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்ல சொல்லுங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்க நீ எக்ஸைட் ஆகுற அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு எங்க அப்பாவோட உங்க அப்பா இருக்கிற மாதிரியான போட்டோவை நான் பார்த்தேன், அவங்க 2 பேருமே ஒன்னாதான் வேலை பார்த்திருக்காங்கன்னு சொன்னதும் வெற்றிக்கு இது பயங்கர சாக்கா இருக்கு. நானும் இதை பத்தி அவர்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனா அவர்கிட்ட இருந்து பதிலே வரல. அவரோட குணத்தை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியுமே, ஆனா கண்டிப்பா உங்க அப்பா இங்க இருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தேவையான உண்மை அவர் சொன்னா மட்டும்தான் தெரியும், ஆனா அவர் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றா. வெற்றியும் எனக்கு இதுவே போதும், அவர்கிட்ட இருந்து நான் உண்மையை வர வைக்கிறேன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.